வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள். நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, அன்னை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கஷாயம். அது சளி, இருமல், வறட்டு இருமல், நெஞ்சு சளி, இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா அறுத்து எடுத்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கஷாயம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துளசி, தூதுவிலை, ஓமவல்லி இலை, மிளகு, கல்லுப்பு, அந்த நம்ம இலைகள் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். பாத்திரத்துல மாத்திட்டு உள்ள நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எந்த அளவுனா, நம்ம 5 பேர் அப்படின்னா 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 6 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அதை ஃபுல்லா நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 பேருக்கு அப்படின்னா நம்ம 6 கிளாஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த 6 கிளாஸ்ல 5 கிளாஸ் வரணும் தண்ணி. 1 கிளாஸ் வத்துற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கணும். இடிச்சு போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சளி, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்தது. நம்ம எளிய முறையில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது. தூதுவளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கிற சளி எல்லாம் மொத்தமாக அறுத்து எடுத்துருவோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதோட பலன். ஓமவல்லி நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். நம்மளுக்கு ஜீரணம் ஆச்சுனாலே எந்த ஒரு வியாதியும் வராது அப்படின்றது தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் துளசியும் நம்மளுக்கு சளி, தொண்டை சளி, நெஞ்சு சளி அது எல்லாத்தையும் எடுத்துரும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கஷாயம்லாம் வச்சு குடிக்கிறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.